ஒரு குட்டி ஷாப்பிங் போகலாம். அதோட நடந்த ஒரு அநியாயத்தையும் சொல்கிறேன். இந்த பெரிய கொலுசு 7 இயர்ஸ் பேக் நான் 5000 ருபீஸ்க்கு சரவணா ஸ்டோர்ஸில் வாங்கியிருந்தேன். அதை சேல் பண்ணிவிட்டு இப்போது ஒரு கம்மல் எடுத்துடலாம் 1.5 கிராமுக்குள்ளே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் போட்டுன்னு பவிலம் போன போது இதில் சில்வர் வேல்யூ கம்மியாக இருக்குன்னு அவங்க சொன்ன அமௌண்ட்டுமே கம்மியாக இருந்துச்சு. ஸோ நான் அதை எடுத்துகிட்டு நான் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை போயிட்டேன். அங்கே கொஞ்சம் அமௌண்ட் எக்ஸ்ட்ரா சொன்னாங்க. எனக்கு ஓகேவாக இருந்துச்சு. அண்ட் அவங்கக்கிட்ட நிறைய கலெக்ஷன்ஸும் இருந்துச்சு. ஒரு 400 மில்லி டு 500 மில்லிக்குள்ளேயே நிறைய இருந்துச்சு. சைடு இயர் பியூசிங் பண்ணவங்க அங்கே போய் எடுக்கலாம் நான் சொல்லுவேன். இந்த மாதிரி பென்ஸ் சிம்பிள் அண்ட் இப்போ ட்ரெண்டில் நிறையவே வச்சுருந்தாங்க. ஸோ எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. நான் ஒன்று அதில் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். என்னோடய வெள்ளி கொலுசுக்கு அவங்க 35% வரைக்கும் மைனஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா அவங்கக்கிட்டே எடுத்து அவங்கக்கிட்டே சேல் பண்ணால் தான் 25% மைனஸ் பண்ணுவாங்க. இல்லைனா ஒரு 10% எக்ஸ்ட்ரா ஆகும்னு சொன்னாங்க. இது ஆல்ரெடி எனக்கு தெரியும். அண்ட் இன்னொன்று என்னென்னா நமக்கு ஆல்ரெடி அதில் வெள்ளி வேல்யூ கம்மியாக இருக்குதுன்னு சொன்னாங்க. இவங்களும் ஒரு 10% மைனஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ எனக்கு ரொம்பவே காஸ்ட் வீணான மாதிரி இருந்துச்சு. ஸோ வெள்ளி எடுக்கும்போது மட்டும் ரொம்ப யோசித்து எடுங்க. ஏன்னா நம்ம வெள்ளி பெருசாக எங்கேயுமே அடகு வைக்க போகிறதில்ல. அதனால் ஒரிஜினல் வெள்ளி அதில் எவ்வளோ இருக்குதுன்னு நமக்கு தெரியாது மக்களே. ஸோ கமெண்ட்டில் உங்கள் கருத்தை சொல்லுங்கள்.